ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளிக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அக்டோபர் 21, 28 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான இண்டிகேட்டிவ் நோட்டீஸும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்டர்டேல இருந்து தான் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். கரெக்டா ஒரு 15 வீக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்டிபிசி எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி 1/11/2025 இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ரீசெண்டா இதுல என்டிபிசி 2025க்கான செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜேஇக்கான செலக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுலயே கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க 1899 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17 வரப்போகுது. இதுக்கு நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல நான் எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், எம்டிஎஸோட டெஸ்ட், என்டிபிசி சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் வந்து ஆல்ரெடி எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு ஒன் டே மட்டும் நாம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 19/10/2025 இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ண ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. எம்டிஎஸ் டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் எம்டிஎஸ் டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா நவம்பர் 1 இருந்து 599 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாம் அப்ளை பண்ண போறாங்க, இல்ல ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2026ல தான் என்டிபிசி எக்ஸாம் வரும். அதுக்குள்ளே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். உங்களுக்கு தேவையான சிலபஸ், மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் பண்ணிடுவோம். உங்க கையில ஒரு நோட்டும் ஒரு பென்னும் மட்டும் இருந்தாலே போதும். இந்த கிளாஸை பாக்குறதுக்கு உங்க கையில ஒரு மொபைல் போன் அல்லது லேப்டாப் இருந்தா போதும். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஒரு டைம் தான் நீங்க 1899 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். சோ படிக்க ஆரம்பிங்க. வேற மெட்டீரியல் எதுவுமே நீங்க தேட வேண்டாம். இதுலயே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டோம். சோ ரயில்வே அப்படின்னாலே அதர் ஸ்டேட் தான் அதிகமா வருவாங்க, குறிப்பா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் வந்து போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் எழுதுவாங்க. காலேஜ் படிக்கும் போதே நீங்க படிக்க ஆரம்பிங்க. 18 வயசுல கவர்மெண்ட் எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். 18 வயசுல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம்.
உதாரணத்துக்கு இப்ப வரக்கூடிய என்டிபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க டிகிரி முடிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணா போதும். டிகிரி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, டிகிரி முடிச்சதுக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சவங்க வந்து கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணுங்க. என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணுங்க. டிகிரி முடிக்காத ஸ்டூடெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க ஒரு லோ லெவல்ல குரூப் டியாவோ இல்ல என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டாவோ கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றீங்களோ டைம் வந்து உங்களுக்கு நீளமா இருக்கும். அதே இது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். கிளியராவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வர்றதுக்குள்ளே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஓகே. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.